என்னடா எதுக்கு எடுத்தாலும் விஜய் மேல கேச போடுறீங்க? போடுற அவன் அடிச்சேன்னு போடாது, அது எனக்கு அசிங்கம். ஒன் அடிச்சு தொங்க விடுறேன், அதுக்கு வேணா எஃப்ஐஆர் போடு. இந்த எலெக்ஷன்ல சின்ன பசங்களாம் ஆர்த்தில பேசுறத பார்த்துட்டு போவோம். விஜய் கடைசி நாள் பிரச்சாரத்துல சின்ன பசங்களை பெரியவங்க கிட்ட விசிலுக்கு ஓட்டு போட சொல்லியிருப்பாரு. சின்ன பசங்க சேர்க்கிட்ட சீன் கட்டிக்க. என் பசங்க சின்ன பசங்க தான், ஆனா சீன் பார்ட்டிங்க இல்ல. விஜய் அப்படி சொன்னதுனால குட்டி பசங்க விஜய் ஓட்டு போலாட்டி சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன், அடம்பிடிக்கிறாங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்க. குடிக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ. உங்க கேஸ் போட்டதுக்கான ரீசன் என்னன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, அதனால குழந்தைகளோட மனசு பாதிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால அவங்களோட எதிர்காலம் பாதிப்பட இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் கேஸ் போட்டுருக்காங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ஃபர்ஸ்ட் 5 வயசு குழந்தைக்கு விஜய்னா யாருன்னு ஒண்ணு பெத்தவங்க சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா சுத்தி இருக்கிற பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாம 5 வயசு குழந்தைக்கு இவருதான் விஜய்னு எப்படி தெரியும்? இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீ, நடத்திட்டு இருக்கிறதா அவ, ஜெயிக்க போறது நான்டா. எலெக்ஷன் ரிசல்ட்டால குழந்தைகளோட மனசு பாதிப்படைறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வயசுல அந்த குழந்தைக்கு அது யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே ஈஸியா குழந்தைங்க மறந்துடுவாங்க. அதனாலதான் எல்லாருமே பெரியவங்களை அனுப்புறவங்க கூட சின்ன பசங்களாவே இருந்துக்கலாம்னு தோணுது.